நான் இருக்கேன் என்று சொல்லி உங்களை முதல் இந்த நான் என்கிற உணர்வை உள்ளத்தில சரிப்படுத்துங்க. அப்படி உணர்ற அந்த உணர்வை முதல் பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிற அல்லாஹ் என்று நம்புங்க என்றெல்லாம் உங்களுக்கு அறிவு ரீதியாக விளக்கம் தந்து தெளிவு தந்து இதை கண்ணை மூடி ஒருநிலைப்படுத்தி தியானிங்க, திக்ர் செய்யுங்க. இந்த திக்ர் செய்கிற இந்த தியானிக்கிற பாதை மார்க்கம் வழி இதுதான் உங்களுக்கு காட்டின உங்களை நீங்க உணர்ந்து கொள்றதுக்காகத்தான். உங்களை நீங்க உங்களோட நிலை என்னங்கிறத அறிந்து கொள்றதுக்காக. நீங்க இந்த உடலை நம்பி, இந்த உடல் தான் நிஜம் பண்ண நம்பி, இந்த உடல் இருக்கிற நிலை தான் எனக்கு நிலையானது என்று இருக்கிற இந்த இந்த மயங்கின நிலைய, இந்த குரூர, இந்த மாய்கை விபரத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி, இல்லை அது மறக்கிற நிலை வரும், அத மறப்பாய், ஆனா நீ இருக்கிற நிலை ஒன்று இருக்கிய அதை பிடிச்சிக்க. அந்த நிலையில நீ என்ன செய், இப்படி இருக்கக்கூடிய உட்கார்ந்துடு, போய் உட்கார்ந்து நான் நிலையா இருக்கிற நிலைன்னு உணர்ந்துட்டியண்டா உடல் மறந்தா என்ன, உடல் இருந்தா என்ன, உடல் போனா நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனையா? ஆனா இப்ப பிரச்சனை இருக்க இல்லையா? இப்ப உடல் இல்லாட்ட அடுத்த ஹட்ட நம்முடைய நிலைமை என்ன, எங்க இருக்கணும்னு தெரியுமா, தெரியாத ஒரு நிலைக்கு போகுமா? அப்ப இரவையில உறக்கத்தின் போது நான் இருக்கிற நிலை தெரிகிற நிலைக்கு போறேனா, நான் இருக்கிறது தெரியுதில்லை, எப்படி இருக்கணும்னு எனக்கு புரியுதில்லை, எங்க எப்படி அமைஞ்சிருக்கணும்னு நான் அறியறன் இல்லை என்று அப்படி ஒரு நிலைக்கு போறேன். அப்ப அப்படி போறேன்னா இப்ப முதல் என்ன செய்யணும்டா, அதை உணர்ந்த அந்த வழியை காட்டுற அந்த இடிப்பு நிலைய நோக்கி அந்த பாதையால போய் வந்த ஒரு வழிகாட்டி நம்ப சென்னா முதல் என்ன செய்யணும், முதல் நம்பணும். அதை ஒத்தாது எப்படி சொல்றாங்க, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமாயிருக்கி தூயோன் துணை இருக்கி என்று சொல்லி போட்டு அங்கால நம்பி ஒரு நம்பு என்ற ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஏனென்றா நம்ம நம்ப மாட்டோம் அவளுக்கு விளங்கு இல்லட்டா இன்னைக்கு நம்பு என்ற ஒரு வார்த்தை போட தேவையில்லை. அப்ப நம்பி உடன் தூய்மையோட செயற்படு தம்பியங்க. தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்காம், தூயோன் துணை இருக்காம், நம்பி நம்ப வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க எப்படி போய் தூய களிமாவை எடுத்தோம், எப்படி அந்த தூயோன் துணையோட சம்பந்தப்பட்டோம் என்றா இந்த நம்ப சென்ற நம்பிக்கை எடுத்துனாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கையை எடுத்து நீ இருக்காண்டு காட்டி ஆழ்ந்த உறக்க நிலையில நீ அமைஞ்சிருக்கா, எங்கே அமைஞ்சிருக்க அறி என்று சொன்னத்தை பிடிச்சத்தால தான் என்ன செஞ்சோம்ங்க, இருக்கிற நிலையை உணர்ந்து அந்த இருக்கிற நிலையில சரிபட்டு வாங்க நீங்களும் இருக்கிறீங்க என்று உங்களை கூப்பிடுறோமா இல்லையா? அப்ப இப்ப இது கண்டிப்பா நீங்க இருக்கிறீங்கிறத புரிய வைக்கமா இல்லையா? அத புரிய வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அனுபவத்திலேயே உங்களுக்கு அந்த தெளிவை தாரமா இல்லையா? கற்பனை இல்லையா சொல்றோம், கற்பனைக்கு அபூர்வம் இப்படி எல்லாம் நீங்க நினைங்க சொல்றோம். அப்ப இன்னைக்கு ஒரு அறிவு ரீதியாக ஒரு தெளிவை தந்து இது அனுபவ ரீதியாக நீங்க பிடிங்க, நம்புங்க, அந்த இடிப்பை நோக்கி போங்க என்று சொல்ற அந்த பாதை இந்த நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா?
இல்லாதாக்கள் இருக்கா யாரும் உலகத்தில? இடிக்கண்டா அந்த உணர்வை புடிங்க, யார் என்று புடிங்க, அதை இன்னார் என்று நம்புங்க. நம்பி அதை உள தூய்மையோட உங்க உள்ளத்தில சரிப்படுத்தி, உள தூய்மையோட அதை உள்ளத்தில சரிப்படுத்தி செயற்படுங்க. நான் என்ன சொன்ன நிலை உங்களுக்கு என்ன செய்யப்படும்? உணரப்படும். உணர்ற நிலைக்கு வருவீங்க. இதுக்கு இப்ப என்ன செய்யணும்? 2 வழிதான் இருக்கு. ஒன்று என்ன? இப்ப நம்பிட்டீங்கனே. இப்ப நம்பினவங்களுக்கு தான் சொல்றேன், நம்பதாக்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. இப்ப நம்பினவங்களுக்கு சொல்றேன், நம்பிட்டீங்க. இப்ப உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று என்ன? அந்த சொல்லி தந்த முறைக்கு என்ன செய்யணும்? உரிய அந்த முறைக்கு அணுகணும், தியானம் செய்யணும். 2வது, ஒவ்வொரு நாளும் அது சம்பந்தமாக பேசுற, அது சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிற இந்த சச்சன உறவுகளோட வந்து உறவாடும். இந்த உறவாட்டத்துக்கு வரும். அங்க நான் வந்தான் பாரு, நான் வந்தா வாரல்ல. அப்ப அந்த உறவாட்டமான வந்தாலும் சரி வராட்டியும் சரி, இது சம்பந்தமா உறவாடக்கூடிய, இது சம்பந்தமா பேசக்கூடிய, இது சம்பந்தமா நீங்க உங்களுக்குள்ள கலந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் எதுக்குள்ள இருக்காங்க? இந்த உறவாட்டத்துக்குள்ள இருக்காங்க. இவங்களோட பேசலாம். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து இதையும் பேசிக்கிட்டு, ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரமும் தியானத்தையும் செஞ்சுக்கிட்டு, இந்த 2 ஒரு பறவையுடைய 2 இறக்கைகள் மாதிரி, இந்த 2 இறக்கையையும் நீங்க கொஞ்சம் அப்படி விரிச்சிங்களா, பறவழி செல்ற மார்க்கத்துக்கு வருவீங்க. பறவழி செல்ற மார்க்கத்துக்கு பறவழி வருவீங்க. இப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் ஹக்கு, உண்மைதான் என்று உங்களோட உள்ளத்தாலேயே உணரக்கூடிய, உள்ளத்தாலேயே நீங்க அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமையும். இதைத்தான் சொல்றாங்க, ஒரு கல்வி என்றா அது சத்தியத்தை உணர்த்தணுமா, ஒரு சத்தியத்தை உணர்த்தணுமா, படிக்கணும் இல்லை, உணர்த்தணுமுங்க, உணரணும், உணர்த்தணும். அப்ப சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்காது, அனுபவத்தில பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம இப்ப அந்த அனுபவத்தில பெற்றுக்கொள்றேன்டா, அந்த பெற்றுக்கொள்ற இடம் வாரேண்டா, முதலாவது உடல் மறந்த பொழுது, உடல மறந்த நான் என்னையும் மறந்துடாம, என்னையும் மறந்துட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு அறிவீனத்தை, ஒரு அறியாமைய உருவாக்காம, என்ன நான் மறக்கல, நான் இருக்கேன் என்று சொல்லி தனிமைப்படும். உள்ளத்தை தனிமையில அமைக்கும். இப்படி தனிமையில உள்ளத்தை அமைச்சா மட்டும்தான் அந்த உள்ளத்தில இறைவனுடைய உறவு ஏற்படும். இறை உறவு இல்லாதவன் இன்சானா என்று கேட்க. அப்ப இறை உறவு ஏற்படுறவன் தான் யாரு? இன்சான். இப்ப உங்களுக்கு அந்த உள்ள அப்படி தனிமைப்பட்டு நான் இருக்கேன் நீங்க அந்த நிலையில உணர்ற நிலை வரக்குள்ள இறை உறவு ஏற்படும். இறைவன் அவரோட உள்ளத்தை பார்க்க, உள்ளத்தில யார் இருக்கா, யாரை நினைவுபடுத்துறா, யாரை சரிப்படுத்துறா என்கிறது அவனுக்கு விளங்குமா இல்லையா? ஏன் அவனைத்தான உணர்றோம், அவனைத்தான சரிப்படுத்துறோம். அப்ப அந்த உள்ளத்தை அவன் விரும்புவானா இல்லையா? அந்த விருப்பம் தான் திருப்பொருத்தம் என்று சொல்றது. திருப்பொருத்தத்தை நாடி இடைவிடாது யார் தியானிக்கிறாரோ, யார் பிரார்த்தனை செய்கிறாரோ அவரை உவந்து கொள்ற பொழுது,
அப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை உள்ளத்துக்கு வெளிப்படுகிறதா இல்லையா? உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சரியா கரெக்ட் சரி என்று ஒரு புரிதலுக்கு வருகிறதா இல்லையா? இது உண்மைதான், ஹக்குத்தான் என்று பிடிக்கிறதுக்கு இப்ப என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நேரம் கொஞ்சம் கண்ணை மூடி லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு ஒன்றும் கிடையாது, இந்த உலகமும் இல்லை, இந்த உடலும் இல்லை, நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? அந்த பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் இருக்கிறதாக, பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் அந்த நான் என்கிற உணர்வாக இருக்கிறதாக நம்பினா, இப்ப அந்த நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கிற அவன் என்கிறது கொஞ்ச நாளைக்குள்ளே உங்களுக்கு புரிஞ்சிடும், கொஞ்ச நாளைக்குள்ளே விளங்கிடும், மிச்ச நாள் போற்றவில்லை, மிச்ச நாள் எடுக்க தேவையில்லை. அது கொஞ்சம் இப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இன்னும் 1 மாசம் 2 மாசம் ஒரு 3 மாசம் போக்குள்ள நீங்க தொடர்ந்து தியானத்தையும் செஞ்சு இடைவிடாம இந்த உறவாட்டத்துக்கையும் வந்தீங்க, உங்களோட கல்வி அப்படியே தலகுல மாறும். கொள்கை தரிப்பட்டால் குணங்கள் கூட மாறுபடுமுங்க. இந்த குணங்கள் மாறுபடல, இன்னும் அப்படியே தான் அந்த குணங்கள் இருக்கண்டா, அந்த உள்ளத்துல என்ன சரிபடல, கொள்கை சரிபடல. அப்ப இந்த கொள்கை சரிபடுறதுக்கும் இந்த கொள்கையில உள்ளத்தில நாம இடைவிடாம அந்த கொள்கையோட இருக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய 2 பகுதி, அந்த நான் என்று சொல்லி உணர்ற அந்த உணர்வை உள்ளத்தில சரிப்படுத்தி 24 மணித்தியாலமும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற அளவுல அந்த உள்ளம் மாறுபட்டுட்டா, இப்ப அந்த உள்ளத்துக்கு உறக்கம் இருக்கா? அந்த உள்ளம் உறங்குமா? அப்ப உள்ளம் என்பது ஒளியாகும், உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகா. இப்ப இந்நேரமும் விழிப்பா நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. போதுமா? இன்றைக்கு போதும் இது. சரி போதும்.